My name is PK and welcome to இயற்கை மொழி. இன்னைக்கு வீடியோல நம்ம வீட்டிலே எப்படி உரம் தயாரிக்கிறதுன்றதை பார்க்கலாம். நாம இப்போ தயாரிக்க போறது உரம் ஃபர்டிலைசர் கிடையாது. ஏன்னா உரம்ன்றது ஒரு மண்ணோட ஓவரால் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். ஃபர்டிலைசர்ன்றது ஒரு பர்டிகுலரான ஒரு நியூட்ரியண்ட்டை ஒரு சில நியூட்ரியண்ட்டை மட்டுமே டார்கெட் பண்ணி அதுக்காக கொடுக்கப்படுறது ஃபர்டிலைசர். செடிகளுக்கு ஒரு சில பிரச்சனைகளை சால்வ் பண்றதுக்காக கொடுக்கப்படுறது ஃபர்டிலைசர். காம்போஸ்ட் இந்த உரம்ன்றது செடி வளர்க்குற அந்த மண்ணையே மொத்தமாக ஒரு குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்காக கொடுக்கறது தான் உரம். ஸோ இந்த உரம் தயாரிக்க நான் என்னென்ன பொருட்கள்லாம் எடுத்திருக்கின்றது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து தோட்ட மண், செகண்ட் வந்து மாட்டு எரு, மூணாவது வந்து காஃபி தூள் பவுடர், யூஸ் பண்ணி வெயிலில் காய வச்ச காஃபி தூள் பவுடர், அடுத்து யூஸ் பண்ணி வெயிலில் காய வச்ச முட்டைத்தோல், அடுத்து காய்கறி கழிவு, இதை வந்து கிரீன் வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அடுத்து காய்ஞ்ச இலை சருகு, இதை வந்து ப்ரௌன் வேஸ்ட்னு சொல்லுவாங்க, அடுத்து வந்து மண்புழு உரம், அதாச்சும் இந்த வெர்மி கம்போஸ்ட், அடுத்து வந்து மாட்டு எரு. ஸோ இப்போ நான் எடுத்திருக்க ஒரு பொருளும் பார்த்தீங்கன்னா ஒரு பர்பஸ்க்காக இருக்குது. அது என்னன்றது இப்போ ஒன் பை ஒன்னாக பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் வந்து தோட்டமண். இந்த தோட்டமண் எதுக்குன்னா நம்ம அந்த உரம் ரெடி பண்ணுறப்போ அதுலேருந்து ஒரு வகையான ஒரு வாசனை வரும். அந்த வாசனையை கட் டவுன் பண்ணுறதுக்கு இந்த கார்டன் சாயில் யூஸ் ஆகும். அடுத்து வந்து கிரீன் வேஸ்ட், இந்த காய்கறி கழிவு, இதுதான் நம்ம ரெடி பண்ண போகிற உரத்துக்கு அதிகமான நியூட்ரிஷன் வேல்யூ கொடுக்கும். பிகாஸ் இதுலேருந்து நிறைய நியூட்ரிஷன்ஸ் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த காஞ்ச இலை சருகு, ப்ரௌன் வேஸ்ட். ஸோ இந்த காஞ்ச இலை சருகுலேருந்து கார்பன் நமக்கு ரொம்ப அதிகமாக கிடைக்கும். இந்த கார்பன் தான் மண்ணில் இருக்க அந்த வேர் வளர்ச்சிக்கு அந்த சாயில் ஸ்ட்ரக்சரை நல்ல ஒரு குவாலிட்டியாக மாற்றுறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். கூடவே அலாங் வித் கார்பன் இது கூடவே நமக்கு நைட்ரஜனும் பாஸ்பரஸும் கிடைக்கும். அடுத்து வந்து யூஸ் பண்ணி வெயில காய வச்சு முட்டைத்தோல் இருக்கிறதுலேயே ரொம்ப ஸ்லோவாக டீகம்போஸ் ஆகிற ஒரே பொருள் இந்த முட்டைத்தோல் மட்டும்தான். இந்த முட்டைத்தோல் வந்து நமக்கு அதிகப்படியான கால்சியம் சத்து கிடைக்கும். அடுத்து வந்து காஃபி தூள் பவுடர், யூஸ் பண்ணி வெயில காய வச்சு காஃபி தூள் பவுடர், இதிலிருந்து நமக்கு நைட்ரஜன் சத்து ரொம்ப அதிகமாக கிடைக்கும். அடுத்து வந்து வெர்மி கம்போஸ்ட், இந்த மண்புழு உரம். ஸோ நம்ம ரெடி பண்ணுற உரத்தில் எதுக்கு இந்த மாதிரி இன்னொரு உரத்தை சேர்க்கணும்? இந்த மண்புழு உரத்தில் அந்த மண்புழு உருவாக்குறதுக்கான மெட்டீரியல்ஸ்லாம் இதில் இருக்கும். ஸோ இந்த நம்ம ரெடி பண்ணுற உரத்துலேயும் மண்புழுக்களோட எண்ணிக்கையை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அண்ட் கடைசியாக மாட்டு எரு. இந்த மாட்டு எரு வந்து நம்ம ரெடி பண்ண போகிற உரத்தோட பிஹெச் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணும். அதாச்சும் இந்த அசிடிக் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ரெடி பண்ணுற உரம் எந்த அளவுக்கு அசிடிக்காக இருக்கோ அந்த அளவுக்கு செடிக்கு நல்லது. பிகாஸ் ஒரு சில செடிகள் வந்து அதிகமான ஒரு பிஹெச் லெவல் இருந்தால் மட்டும்தான் சூப்பராக வளரும். ஃபார் எக்ஸாம்பிள் தக்காளி மாதிரியான செடி. ஸோ இந்த உரத்தை ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு எம்டி பக்கெட் தான் யூஸ் பண்ணுறேன். அந்த பக்கெட்டுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் ஹோல்ஸ் நான் போட்டிருக்கேன். பிகாஸ் நம்ம இந்த உரத்துக்கு நம்ம தண்ணி கொடுக்குறப்போ அந்த எக்ஸஸ் வாட்டர் அடியில் தேங்குச்சுன்னா உரம் மொத்தமே கம்ப்ளீட்டாக ஸ்பாயில் ஆகிட்டு புழுவெல்லாம் வச்சிடும். அதை கட் டவுன் பண்ணி இந்த எக்ஸஸ் வாட்டரை எக்ஸிட் பண்ணுறதுக்கு இந்த ட்ரைனேஜ் ஹோல்ஸ் ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை நம்ம எப்படி இப்போ லேயர் பண்ணுறது பார்த்தலாம். பாட்டம் லேயரில் நம்ம தோட்ட மண்ணை ஃபில் பண்ணணும். பிகாஸ் ஸோ பாட்டம் லேயரில் ஏன் தோட்ட மண் ஃபில் பண்ணுறேன்னா இதுக்கு மேலே போடுற லேயர் எல்லாமே பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து நல்லா ரொம்ப அது பாட்டமில் செட்டில் ஆச்சுன்னா தண்ணி வெளியே போகிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கும். ஸோ நம்ம பாட்டம் லேயரில் இந்த மாதிரி தோட்ட மண் போடுறப்போ அந்த எக்ஸஸான வாட்டரை இந்த தோட்ட மண் உறிஞ்சு கீழே தள்ளிடும். அடுத்த லேயராக நான் வந்து இந்த கிரீன் வேஸ்ட், காய்கறி கழிவு ஃபில் பண்ணுறேன். அண்ட் அதுக்கு மேலே ப்ரௌன் வேஸ்ட், இந்த காஞ்ச இலை சருகு, அண்ட் அதுக்கு மேலே முட்டைத்தோல். இந்த இடத்துல நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருப்பேன். அது என்னன்றதை நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்கிறேன். அதுக்கு மேலே காஃபி தூள், அண்ட் அதுக்கு மேலே மாட்டு எரு, அதுக்கு மேலே மண்புழு உரம். அண்ட் இந்த மாதிரி தான் நீங்கள் லேயர் பை லேயராக ஃபில் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி லேயர் பை லேயராக ஒரு டைம் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பக்கெட் ஃபில் ஆகிற வரைக்கும் நீங்கள் இதே மாதிரி ரிப்பீட் பண்ணி லேயர் பை லேயராக நீங்கள் தாராளமாக ஃபில் பண்ணலாம். ஸோ நீங்கள் எவ்வளோ லேயர் வேணால் நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் முடிக்கிறப்போ மேலே இந்த மாதிரி மறுபடியும் ஒரு லேயர் ஆஃப் தோட்ட மண் போட்டு முடிங்க. ஏன்னா அப்போ தான் அந்த வாசனைன்றது கம்ப்ளீட்டாக கட் டவுன் ஆகிட்டு உங்களுக்கு எந்த விதமான ஒரு துர்நாற்றமும் கொடுக்காம இருக்கும். அண்ட் இந்த மாதிரி நம்ம உரம் ரெடி பண்ணுறப்போ பாட்டமில் ஒரு ட்ரே வைக்கிறது ரொம்ப கம்பல்சரி. பிகாஸ் வாட்டர் லேக்ன்றது அந்த பக்கெட்டுக்கு அடியில் ஆகாமல் இருக்கும். செகண்ட்லி இதுலேருந்து வெளியே கசியக்கூடிய அந்த நீருன்றது ரொம்ப நியூட்ரிஷன் ரிச்சாக இருக்கும். நீங்கள் அதை கலெக்ட் பண்ணி அதை தண்ணியோட டைல்யூட் பண்ணி நீங்கள் செடிக்கு தாராளமாக ஒரு லிக்விட் ஃபர்டிலைசராக யூஸ் பண்ணலாம்.
ஸோ நீங்கள் இந்த உரத்துக்கு நீங்கள் எப்படி தண்ணி விடுங்கன்னா 2 வாரத்துக்கு ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த உரம்ன்றது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடுச்சுன்னா நீங்கள் அப்போ தண்ணி கொடுங்க. அடிக்கடி தண்ணி கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. அண்ட் அதை மாதிரி கொடுக்கவும் கூடாது. நீங்கள் பார்க்குற இந்த வெளியே கசியக்கூடிய இந்த வாட்டரை தான் நீங்கள் பிடிச்சி நீங்கள் ஸ்டோர் பண்ணி நீங்கள் லிக்விட் ஃபர்டிலைசராக தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ கரெக்டாக 1 மாதம் கழிச்சிருக்க அப்டேட் என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ இந்த உரம் ரெடி பண்ணுறப்போ நீங்கள் கரெக்டாக 15 நாளுக்கு ஒரு டைம் அதை எடுத்து நல்லா கொஞ்சம் அந்த டாப் லேயர்லேருந்து முடிஞ்ச அளவுக்கு டீப்பாக நல்லா கிளறி விடுங்க. மோஸ்ட்டாக இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் உரம் ரெடி பண்ணுறப்போ குறைஞ்சது ஒரு 2 மாதமாச்சும் ஆகும் கம்ப்ளீட்டாக அது ஃபைனாக ரெடி ஆகிறதுக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதிலேருந்து ஒரு 3லேருந்து 4 லேயர் ஆஃப் அந்த காம்போஸ்ட் இப்போதைக்கு ஓரளவுக்கு ரெடியாக இருக்குது. அந்த காம்போஸ்ட் மெட்டீரியல் எடுத்துகிட்டு அதில் இன்னும் கொஞ்சம் க்ரீன் வேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நான் மறுபடியும் மேலே அந்த எடுத்து காம்போஸ்ட் மெட்டீரியலை போட்டு மூட போகிறேன். ஸோ இப்போ கரெக்டாக 2 மாதம் இந்த 60 நாள் கழிச்சு ஃபைனல் ரிசல்ட் என்னன்றதை பார்த்துடலாம். இப்போ நம்ம வீட்டிலே ரெடி பண்ண உரம்ன்றது கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஜஸ்ட் வெயிலில் ஒரு 2 நாளைக்கு நல்லா உலர வச்சுட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஆட் பண்ண எல்லா மெட்டீரியலுமே கம்ப்ளீட்டாக பிரேக் டவுன் ஆகிடுச்சு, அந்த முட்டை தோலை தவிர. ஸோ நான் ஸ்டார்டிங்கில் மென்ஷன் பண்ணியிருப்பேன் இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அது என்னென்னு நான் வந்து முட்டை தோலை வந்து கிட்டத்தட்ட அது ஒரு லாஸ்ட் லேயருக்கு கொஞ்சம் கீழே தான் ஆட் பண்ணியிருப்பேன். ஆனால் ஆக்சுவலாக அதை வந்து ஒரு மிடில் லேயரில் ஆட் பண்ணியிருக்கணும். ஏன்னா அப்போ தான் அது நல்லா ஒரு காம்பேக்டாக ஒரு ப்ரெஷரில் அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக டீகம்போஸ் ஆகிருக்கும். ஆனால் யூஸ்வலாக முட்டை தோலுன்றது குறைஞ்சது 6 மாதமாச்சும் ஆகும் அது கம்ப்ளீட்டாக அது டீகம்போஸ் ஆகுது. இந்த முட்டை தோலை எப்படி நம்ம இமீடியட் ஃபர்டிலைசராக யூஸ் பண்ணுறது நான் ஒரு வீடியோ தனியாக கொடுத்துருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் கொடுக்குறேன், வேணுன்றவங்க பார்த்துக்கோங்க. கால்சியம் ப்ராப்ளமாக சால்வ் பண்ணுறதுக்கு அந்த முட்டைத்தோல் உரம் யூஸ் ஆகும். அஸ் யூ கேன் சி நம்மளோட உரம்ன்றது எவ்வளோ ரிச்சாக குவாலிட்டியாக இருக்குன்னு. நீங்கள் வேணும்னா இதை நீங்கள் சல்லடை போட்டு நீங்கள் சலிச்சுட்டு யூஸ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சது அப்படியே தாராளமாக கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த உரத்தை எப்படி யூஸ் பண்ணுறது பார்த்துடலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு டபுள் பீன்ஸ் செடி, அதோட முதல் அறுவடைக்கு தயாராக இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் செடிக்கு உரம் கொடுக்குறப்போ அது அடுத்தடுத்து அறுவடைன்றது கொஞ்சம் ப்ராப்பராக கொஞ்சம் ஃபோமாக இருக்கும். ஸோ உரம் கொடுக்குறப்போ அந்த செடியை சுற்றி கொடுங்க. அந்த மெயின் பேஸ் ஸ்டெம்முக்கு பக்கத்துலேயே கொடுக்கக்கூடாது. ஏன்னா அப்படி கொடுக்குறப்போ அந்த வேரை ரொம்ப ரொம்ப ஈஸியாக பாதிக்கும். ஏன்னா நம்ம உரம் கொடுத்துட்டு அது ரொம்ப ஜென்டலாக கிளறி விடணும். உரம் கொடுத்துட்டு கிளறப்போ முடிஞ்சாலும் கேர்ஃபுல்லாக இருங்க. அந்த ரூட் கொஞ்சம் டேமேஜ் ஆச்சுனாலும் மொத்த செடியும் சீக்கிரமே வாடிடும். அண்ட் கடைசி இம்பார்ட்டன்ட் திங், எப்பவுமே உரம் கொடுத்த உடனே தண்ணி விட்டுடுங்க. ஏன்னா அப்போ தான் அந்த உரம்ன்றது மண்ணுக்கு ஈஸியாக செட் ஆகி அந்த மண்ணும் அதில் இருக்க நியூட்ரிஷனை ரொம்ப குயிக்காக அப்சர்வ் பண்ணும். ஐ திங்க் தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம வீட்லேயே ஒரு 60 நாட்களில் எப்படி ஒரு குவாலிட்டியான உரத்தை ரெடி பண்ணுறதுன்றதை பார்த்துட்டோம். நம்ம அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்டே கனெக்டட் டு கிரியேட் a better environment and thank you. Bye. PK.